Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஆட்டு ரத்த பொரியல். இரும்பு சத்து போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கிய ஆட்டு ரத்தங்க. இந்த ஆட்டு ரத்த பொரியலை ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி நம்ம ஈஸியா செய்ய போறோம் அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஆட்டு ரத்தம் எடுத்துருக்கேங்க. இந்த ஆட்டு ரத்தத்தில் மேலே முடி இல்லை தூசு அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலசி தண்ணியில் அலசி 2-3 முறை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ சுத்தமாகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சது சேர்த்து பொரிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஒரு 4 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் பொடியாக போட்டோம்னா சாப்பிடும்போது 1-2 கடி பட்டுருச்சுன்னா ரொம்ப காரமாக தெரியும். நீலவாக்கில் இருந்தால் ஈஸியாக அதை எடுத்துடலாம். அதனால் நான் நீலவாக்கில் போட்டிருக்கேன். காரமும் நல்லா உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தோடு கருவேப்பிலை சேரும்போது ஒரு தனி வாசனை உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயம் பாதி வதங்கிய நிலையில் ஒரு 6 பல்லு பூண்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லும் தெரியாது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூடவே இஞ்சி பூண்டு சேரும்போது அதனுடைய வாசனை உங்களுக்கு தனியாக எடுத்து தரும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கி வரும். உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரத்தம் நல்லா சீக்கிரமாக உரையணுன்றதுக்காக ரத்தம் உரைய வைக்கிறதுக்காகவே அப்போ பிடிக்கும் போதே உங்களுக்கு உப்பு சேர்த்து தான் ரத்தத்தை சேகரிப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா கோல்டு கலராகவே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்து மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம மேஷரில் மசிச்சு வச்சுருக்க ரத்தத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேர்த்து நல்லா வதக்க இப்போ 1-2 இருந்தாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா உங்களுக்கு துண்டு துண்டாகவும் கிடைச்சிரும். இப்போ நல்லா வதக்கிட்டே வாங்க. பாருங்கள் நிறம் மாறிட்டே வருது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹை மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கலந்து விட்டுட்டு போட்ட உடனே கலந்து விட்டுட்டு இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிம்மில் வச்சு விட்டாச்சு. இப்போ மறுபடியும் கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. பாருங்கள் இப்போ நல்லாவே நிறம் மாறி வந்துடுச்சு. ஃபுல்லாகவே நிறம் மாறிடுச்சுங்க. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி வதக்கி விட்டு வேக விடுங்க. உங்களுக்கு சைஸு பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அப்படியே நீங்கள் கரண்டில் கூட இப்படி மசிச்சு விடலாம். இல்லை மேஷரில் கூட இன்னும் கூட மசிச்சு நீங்கள் சின்னதாக ஆக்கிடலாம். நான் மசிக்கும் போதே 1-2 இருக்கட்டும் அப்படியே மசிச்சு சாப்பிடும் போது அப்போ தான் ஒரு கடிப்படும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷமாகவே வெந்துட்டு இருக்குது. நல்லாவே வந்துருச்சு. சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு.
இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக துருவிய தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. 3-4 ஸ்பூன் வரும். இப்போ சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு ஒரு கலரி இறக்கிடலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இரும்பு சத்துள்ள ரத்த பொரியல், ஆட்டு ரத்த பொரியல் அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க. இது சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். ரொம்ப சுடு சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதே போல் மட்டனை வச்சு ஒரு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.